பிரியும் வரை, ஆண்டவரே எங்களுடைய ஜீவன்கள் பிரியும் வரை உண்மை நாங்கள் ஆராதனை செய்வோம்ப்பா. எந்த காரியங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி ஆண்டவரே உண்மை துதிக்க நாங்கள் என்னாலும் நாங்கள் கர்த்தரை சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் பலன் கொண்டு திடமானதா நிற்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்தோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்கவே சொல்லுவோம். நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்கவே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தார் என்று நாம் பாடினோம். இந்த நாளில கர்த்தருடைய நன்மை கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால அவருடைய நன்மை நம்மை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பக்தன் சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை துரத்தும் என்று. நம்ம எப்போது நம்ம தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்துகிறோமோ, தேவனுடைய சமூகத்துல நம்ம முக்கியமா நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, அப்போதான் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய சித்தம் நமக்குள்ளாக வெளிப்படுகிறதுக்கு முன்பாக நம்ம முற்றிலுமா நம்ம அர்ப்பணித்தால் தேவனுடைய வல்லமை நம்ம மேல் காணப்படும். தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேல் எப்போதும் நிலைத்திருக்கும். தேவ பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒரு முகவரி ஒரு ஆதாரம் என்று நம்ம பார்த்தால் அவருடைய பிரசன்னம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த பாவ உலகத்துல எத்தனையோ நாட்கள் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனா நம்ம இந்த உலகத்தை நம்ம ஒரு சிறிய பாவம் செய்தா நம்ம சுற்றில இருக்கிற எல்லாரும் நம்ம வெறுத்து விடுவார்கள். ஆனா தேவனோ ஒருபோது நம்ம விட்டு விலகிற தேவனே இல்லை. ஏனென்றால் அவருடைய சமூகத்துல நம்ம ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு.